ஹோட்டல் டேஸ்ட்ல சூப்பரான கொத்தமல்லி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம். அலசி கிளீன் பண்ணி வச்சிருக்க ஒரு கட் கொத்தமல்லி, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, பச்சை மிளகாய், வரமிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய், புளி, கடலை எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, உப்பு. ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய், ஒரு துண்டு இஞ்சை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் ஃப்ரை ஆனதும் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரஃபா கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் வதங்கினதும் அலசி வச்சிருக்க ஒரு கட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். லாஸ்டா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மூடி தேங்காய், தேவையான அளவு சால்ட் போட்டு இறக்கிக்கலாம். சூடு போனதும் மிக்சர் ஜார்ல அரைச்செடுத்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளிச்சு ஊத்துனீங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல்ல கொத்தமல்லி சட்னி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நந்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.